நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது நாட்டுக்கோட்டை நகரத்தார் டிவி. சென்னையில் பழமையான சங்கங்கள் 2 உள்ளது. முதலில் திருவெற்றியூர், அடுத்தது நம் திருவான்மியூர். சென்னை நகரில் முதலாக நகரத்தார்களுக்காக முகவரி கையேடு வெளியிட்ட சங்கம் நம் திருவான்மியூர் நகரத்தார் சங்கம்தான் என்பதில் நாம் பெருமை கொள்ளலாம். ஒன்ஸ் கல்யாணம் ஆயிடுச்சுன்னா மை லாஸ்ட் அட்வைஸ், கம்பேட்டபிலிட்டி இஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். ஹஸ்பண்ட் ஒய்ஃபுக்கு விட்டு கொடுக்குறதும், ஒய்ஃப் ஹஸ்பண்டுக்கு விட்டு கொடுக்குறதும், விட்டு கொடுத்ததுக்கப்புறம் நான் விட்டு கொடுத்துட்டேன்னு சொல்லி காமிக்கக்கூடாது. விட்டு கொடுத்துட்டேன்னு சொல்லி காமிச்சா அதுவே அடுத்த ப்ராப்ளமாக வந்துடும். விட்டு கொடுத்தீங்கன்னா பி வெரி ஹாப்பி அபவுட் இட். இப்போ நான்லாம் ஆஃபீஸ்க்கு போனேன்னா ராத்திரி 10:30 மணிக்கு வருவேன், 11 மணிக்கு வருவேன், சில நாள் 12 மணிக்கு வருவேன். ஒய்ஃப் ரொம்ப ரொம்ப கம்பேட்டபிளாக நான் ஒரு 30 இயர்ஸ் 35 இயர்ஸ் நான் இப்போ ப்ராக்டிஸில் இருக்கேன் சஸ்டெயின்டாக அப்படின்னா ஒய்ஃபோட சப்போர்ட் இல்லாமல் எந்த அட்வொகேட்டாலையும் வர முடியாது. ஆனால் நான் உங்களுக்காக 12 மணி வரைக்கும் காத்திருந்தேன், அதை கூட நீங்கள் யோசிக்கல அப்படின்னு சொன்னால் அந்த காத்திருந்ததோட அர்த்தமே போயிடும். அதுவே ப்ராப்ளமாக வந்துடும். அட்லீஸ்ட் 9th 10th 11th 12th தட் இஸ் த மோஸ்ட் க்ரூஷியல் பார்ட் ஆஃப் த லைஃப் ஆஃப் எனி ஸ்டூடெண்ட். அந்த சமயத்தில் நல்லா கான்சென்ட்ரேட் பண்ணி படித்தா நமக்கு 95 96 மார்க்ஸ் வாங்குறதெல்லாம் ஒன்றும் பெரிய கஷ்டம் இருக்காது. அந்த மாதிரி மார்க்ஸ் வாங்கி இதுதான் நம்மளோட லைஃப் அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி சூஸ் யுவர் கேரியர். அட்வொகேட்டாக இருக்கலாம், இன்ஜினியராக இருக்கலாம், சார்ட்டர்ட் அக்கௌண்ட்டாக இருக்கலாம், மேனேஜ்மெண்ட் லைனுக்கு போகலாம், டாக்டர்ஸாக இருக்கலாம். என்ன லைன் வேணுமோ அந்த லைனுக்கு ஏற்ற மாதிரி கான்சென்ட்ரேட் பண்ணி அதில் படித்தா பேரண்ட்ஸ் வில் பி ஹாப்பி. யூ கேன் செட்டில் யுவர் லைஃப் அண்ட் தென் யூ கேன் ஹெல்ப் அதர்ஸ். அந்த ஸோ ஃபோக்கஸ் ஃபார் த 4 years ஒன்லி ஆன் யுவர் ஸ்டடீஸ். திருமணங்கள் முடிவு செய்வதற்கு யாரால் எவ்வளோ உதவி செய்ய முடியுமோ உதவி செய்யுங்க. உதவி செய்யும்போது எதையுமே கூட்டி குறைச்சி சொல்லாமல், எதையுமே மறைச்சி சொல்லாமல், எல்லாத்தையும் ப்ளெயினாக நம்ம என்னென்ன சொல்லணுமோ. ஏன்னா இன்றைக்கி நம்ம ஒரு கல்யாணம் பொண்ணு மாப்பிள்ளை பார்க்குறாங்க, அந்த கல்யாணம் முடியணுமே, இவங்களுக்கு இடமே அமைய மாட்டேங்குது, அந்த பொண்ணுக்கு இடமே அமைய மாட்டேங்குது, அதனால் கல்யாணம் முடிஞ்சால் சரி அப்படின்னு நினைக்காம, ஏன்னா நாங்கள் பல இடத்துல பல கஷ்டங்கள் கோர்ட்டுக்கு வருது. வைர நகைகளின் வியாபார சாம்ராஜ்யம் KNC டைமண்ட்ஸ். கேரட் அண்ட் கேரட், அரிமளம் முத்து கண்ணன், ரங்கநாயகி கண்ணன். ஆன்மீக ஆனந்தம் தரும் சிவம் திருநீர் அணிந்து சிந்தை குளிர்வீர். உங்கள் வாழ்வு சிறக்க சிவம் திருநீர் அணிவீர். சென்னையில் வைர நகைகள் வாங்க ஆர் அருணாச்சலம், ஏ ராம்நாத், ஸ்மார்ட் டைமண்ட்ஸ், ட்ரெடிஷனலி மாடர்ன் ஜுவல்லரி, டி நகர், சென்னை. வணக்கம். அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். திருவான்மியூர் நகரத்தார் சங்கத்தின் 37வது ஆண்டு விழாவிற்கு வருகை தந்திருக்கும் விருந்தினர்கள் மற்றும் அவர் தம் குடும்பத்தினரை வருக வருக என வரவேற்கிறோம். தற்பொழுது 37வது ஆண்டு விழா சீரோடும் சிறப்போடும் துவங்குகிறது. சென்னையில் பழமையான சங்கங்கள் 2 உள்ளது. முதலில் திருவெற்றியூர், அடுத்தது நம் திருவான்மியூர். புகழ்பெற்ற வான்மியூர் ஈசன் மருதீஸ்வரர் திரிபுர சுந்தரி அருளால் 37 ஆண்டுகளாக தொடர்ந்து மிக சிறப்பாக புகழுடன் நடந்து வருவது நம் அனைவருக்கும் பெருமை. இந்த சுபகிரத ஆண்டு 60 தமிழ் வருட பிறப்புகளில் 37வது ஆண்டு. அதேபோல் நமது சங்கமும் என்று கொண்டாடுவது 37வது ஆண்டு விழா. திருவான்மியூர் நகரத்தார் சங்கத்தின் தலைவர் திரு PL கதிரேசன் அவர்கள் நாடு புகழ் நாற்றசன் கோட்டையிலிருந்து சென்னை வந்து
தன் திறமையால் உயர்ந்து இன்று சங்கத்திற்கு தலைவராக உள்ளார். முன்னாள் செயலாளர், செயல் வீரராக இருந்ததால் இன்று தலைவராக இருக்கிறார். சிரித்த முகத்துக்கு சொந்தக்காரர். இத்தகைய பெருமைக்குரிய PL கதிரேசன் அவர்களை வரவேற்புரை வழங்க அன்புடன் அழைக்கிறேன். செங்கதிரோன் தோன்றும் முன்னே தோன்றி வந்த செந்தமிழ் தாய் திருவடிக்கு என் முதற்கண் வணக்கம். திருவான்மியூர் நகர்த்தார் சங்கத்தின் 37வது ஆண்டு விழா, விளையாட்டு விழா மற்றும் பொதுக்குழு கூட்டத்திற்கு வருகை தந்த நகரத்தார் பெருமக்கள் அனைவருக்கும் அவர்களை வரவேற்று நான் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். இந்நிகழ்ச்சிக்கு சிறப்பு அழைப்பாளராக வந்திருக்கின்ற நீதி அரசருடைய மகன், மரியாதைக்குரிய மூத்த வழக்கறிஞர், சென்னை உயர்நீதிமன்றம் திரு ARL சுந்தரேசன் அவர்களையும், சிறப்பு அழைப்பாளராக வந்திருக்கின்ற ராமநாதன் முத்தப்பன் அவர்களையும், கலைமதி ஆனந்த் அவர்களையும் வருக வருக என்று வரவேற்கின்றேன். இச்சங்கத்தின் 37 ஆண்டு காலமாக தலைவராக பொறுப்பேற்று இன்றைக்கு கௌரவ தலைவராக இருக்கின்ற, கௌரவ தலைவர் மட்டுமல்ல, எல்லா இடங்களிலுமே அவர் கௌரவமான தலைவர். அவர் வானொலியிலையும் திரைத்துறையிலையும் பணியாற்றி வெற்றி கண்டவர் ஜெயங்கொண்டான் அவர்கள். ஜெயம் என்று அவர் பெயரிலே இருக்கின்றது. நாங்கள் எல்லாம் அவர் வாழ்கின்ற காலத்திலே வாழ்கின்றோம். அவரோடு நாங்கள் பணியாற்றி கொண்டிருக்கின்றோம் என்பதை நினைத்து உண்மையிலே நாங்கள் பெருமைப்படுகின்றோம். காரணம், அவர் கண்ணதாசன் அவர்களுடனும் நம்முடைய நீதியரசர் திரு ARL அவர்களுடைய நட்பை பெற்றவர். அடிக்கடி திரு நீதியரசர் ARL அவர்களை பற்றி நிறைய பெருமையாக பேசுவார். இன்றைக்கு நம்ம இடத்திலே இல்லைனாலும் கூட இந்த நேரத்திலே அவரை நாம் நிறைவு கூற வேண்டிய கடமைப்பட்டிருக்கிறோம். ஆகவே அப்படிப்பட்ட அண்ணன் திரு ஜெயங்கொண்டான் அவர்களையும் வருக வருக என்று நான் வரவேற்கின்றேன். அதே நேரத்தில் இந்த சங்கத்திற்கு தூணாக விளங்குகின்ற, பெரும் உழைப்பு கொடுத்து கொண்டிருக்கின்ற நம்மளுடைய செயலாளர் பிரஸ் பழனியப்பன் என்று சொல்லக்கூடிய பழனியப்பன் அவர்களையும், பொருளாளர் வெள்ளையன் அவர்களையும், துணை செயலாளர்கள் சீனிவாசன், மணி பழனியப்பன் அவர்களையும் வருக வருக என்று வரவேற்கின்றேன். முன்னாள் துணைத் தலைவர், இன்றைக்கு கௌரவ ஆலோசகராக இருக்கின்ற அண்ணன் பழனியப்பன் அவர்களையும் வருக வருக என்று வரவேற்கின்றேன். மற்றும் நம்முடைய செயற்குழு உறுப்பினர்கள் அவர்களையும் வரவேற்றிருக்கின்றேன். அந்த செயற்குழு உறுப்பினர்களில் இன்றைக்கு செந்தில், சொக்கலிங்கம், இன்னும் சில பேர்கள் இன்றைக்கு திறமையாக பணியாற்றி கொண்டிருக்கின்றார்கள் என்பது எங்களுக்கு உண்மையிலே பெருமை அளிக்கின்றது. ஆகவே தொகுப்புரை வழங்கி கொண்டிருக்க அண்ணன் நாகப்பன் துணைத் தலைவர்களையும் வருக வருக என்று வரவேற்கின்றேன். நன்றி உரை ஆற்ற இருக்கின்ற காந்திமதிநாதன் அவர்களையும் வருக வருக என்று வரவேற்கின்றேன். இன்றும் இன்னொரு நன்றி உரையாற்றிருக்கின்ற சகோதரர் வழக்கறிஞர் பழனியப்பன் அவர்களையும் வருக வருக என்று வரவேற்கின்றேன். முன்னாள் பொருளாளர் எங்களுடைய ஆலோசகர் அண்ணன் மருதப்பன் அவர்களையும் வருக வருக என்று வரவேற்று, யாராவது பெயர் விட்டு போயிருந்தால் மன்னிக்கவும். ஆகவே நகரத்தார் பெருமக்கள் அனைவரையும் வருக வருக என்று கூறி நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். சைவமும் தமிழும் தலைத்து இனிது ஓங்குக என்ற குறிக்கோளுடன் இனிதே நடந்து வரும் செந்தமிழ் கலை அறிவியல் கல்லூரியால் புகழ்பெற்ற மேலை சிவபுரிக்கு மேலும் பெருமை தேடி தந்தவர்களில் நம் மன்றத்தின் நிறுவனர் கௌரவத் தலைவர் திரு ஜெயங்கொண்டான் அவர்களும் ஒருவர் என்றால் அது மிக இல்லை. பெயரிலேயே ஜெயத்தை கொண்டவர். சென்னை வானொலியில் பணிபுரிந்த முதல் நகரத்தார். மடை திறந்த வெள்ளமென தங்கு தடையின்றி தமிழ் பேசும் வெங்கல குரலுக்கு சொந்தக்காரர்.
எப்படி பாடினரோ என்ற பொதிகை தொலைக்காட்சியில் 56 வாரங்கள் ஆன்மீக தொடர் வழங்கிய பெருமைக்குரியவர். எண்ணற்ற விருதுகளுக்கு சொந்தக்காரர். நம் சங்கத்தை தொடக்கம் முதல் இன்று வரை கட்டிக்காத்து 37வது ஆண்டு விழாவை கொண்டாடும் 84 வயது இளைஞர். அவர்களை சங்கத்தின் தோற்றம் வளர்ச்சி பற்றி உரையாற்ற அன்புடன் அழைக்கிறேன். வணக்கம். இன்றைய விழாவிற்கு தலைமையேற்க வந்திருக்கும் மூத்த வழக்கறிஞர் திரு அருளே சுந்தரேசன் உள்ளிட்ட சிறப்பு விருந்தினர்களுக்கும் பணிவான வணக்கம். வயது காரணமாக வாழ்த்தும் உரிமையும் பெற்றிருக்கிறேன். ஆகவே வாழ்த்துக்கள். சங்கத்தின் தோற்றம் வளர்ச்சி பற்றிய என் உரைக்கு முன்னதாக எனக்கும் இன்றைய நிகழ்விற்கு தலைமையேற்க வந்திருக்கும் தலைவரின் குடும்பத்திற்கும் உள்ள நெருக்கம் பற்றி ஒரு சில வார்த்தைகள் குறிப்பிட விரும்புகிறேன். தலைவரின் தந்தையார் அமரர் நீதியரசர் தெய்வத்திரு அருள் லக்ஷ்மணன் செட்டியார் அவர்கள் வழக்கறிஞராக பயிற்சி பெற தொடங்கிய காலத்திலிருந்தே அவர்களுடன் நான் தொடர்பில் இருந்திருக்கிறேன் என்பதில் பெருமைப்படுகிறேன். திரு ALS கண்ணதாசன், நாகமுத்தையா ஆகியோரை நிர்வாக குழு உறுப்பினர்களாக கொண்ட நகரத்தார் கலைக்கழகத்தில் நானும் உதவி செயலாளராக பணிபுரிந்திருக்கிறேன். மாதம் 2 நாடகங்கள், அதுவும் சென்னையில் அந்த காலத்தில் மிகவும் பிரபலமாயிருந்த நாகேஷின் சர்வர் சுந்தரம், சிவாஜியின் வியட்நாம் வீடு என்ற 2 பெரும் நாடகங்களை ஒரே மாதத்தில் நடத்திய பெருமைக்குரிய வசதி படைத்த சங்கம் அது. அந்த நிகழ்வுகளுக்காக அழைப்பிதழ் கொடுப்பதற்காக சென்னை முழுவதும் நானும் திரு நாகமுத்தையா அவர்களும் வீடு வீடாக சென்று அழைப்பிதழ் கொடுப்போம். அப்போதே தன்னுடைய 22 வயதுகளிலேயே நீதியரசர் அவர்கள் அந்த நகரத்தார் கலைக்கழகம் தொடர்பான பல நிகழ்வுகளுக்கு எங்களுக்கு ஆலோசனைகளை வழங்குவார்கள். அப்போதிலிருந்து எனக்கும் அவர்களுக்கும் பழக்கம் உண்டு. சிறிது காலத்திற்கு பிறகு என் தந்தையார் நீதியரசர் குடும்பத்தினரால் நடத்தப்பட்ட டான்டெக்ஸ் பனியன் கம்பெனியில் பணிபுரிந்தார்கள். இப்படி எங்களுடைய நட்பும் பழக்கமும் அவர்களுடைய இறுதி காலம் வரை தொடர்ந்திருந்தது. மராட்டிய எழுத்தாளர் பீசா காண்டேகர் எழுதிய கிரௌஞ்சவதம் என்ற நாவலில் முன்னினையாகிய அன்றிலின் மோகங்குள் ஆணினை கொண்டனை மன்னெடுநாள் நீ வாழ்கலை வாழ்கலை வேடனே என்று ஒரு அருமையான பாடலை குறிப்பிட்டு அந்த கதை மாந்தர்களை பற்றி, இல்லறத்தில் இணைந்திருந்த அந்த இணையர்களை பற்றி குறிப்பிடுவார். அதைப்போல மனைவி பிரிந்த துயர் தாழாமல் மறுநாளே தன் உயிர் கொடுத்து தன் இணையை தேடி உயிர் பிரிந்தவர் நீதியரசர் அவர்கள். நகரத்தார் குலம் செழிக்க நாளும் பல நற்செயல்கள் புரிந்தவர். ராமேஸ்வரம், சுவாமிமலை நகர விடுதிகள், அரியக்குடி, ரணிக்கோயில், குடமுழுக்கு போன்ற இன்னும் பல சிறப்பு பணிகளை நகரத்தார்களுக்காக செய்தவர் நீதியரசர் திரு அருள் லக்ஷ்மணன் அவர்கள். நம் சங்கத்தின் 30வது ஆண்டு விழாவிற்கு தலைமை ஏற்றார்கள். நீதியரசர் திரு அருள் லக்ஷ்மணன் அவர்கள் மறைந்து ஆண்டுகள் சில கடந்துவிட்டாலும் அவருக்கு நினைவு அஞ்சலி செலுத்தி என் உரையை தொடர்கிறேன். அவர் வழித்தோன்றல் திரு அருளே சுந்தரேசன் அவர்கள் சென்னை உயர்நீதிமன்றத்தில் சிறந்த மூத்த வழக்கறிஞராகவும் அடிஷனல் சொலிசிட்டர் ஜெனரல் ஆஃப் இந்தியா ஹைகோர்ட் சென்னை ஆகவும் பணியாற்றி வருகிறார்கள். தாய் 8 அடி பாய்ந்தால் குட்டி 16 அடி பாயும் என்பதற்கு இணங்க தந்தையைப் போல உயர்நீதிமன்ற நீதிபதி, உச்ச நீதிமன்ற நீதிபதி என சட்டத்துறையிலும் பொது வாழ்விலும் இன்னும் பல உச்சங்களை திரு சுந்தரேசன் அவர்கள் தொடர வேண்டும் என்று நம் சங்கத்தின் சார்பில் வாழ்த்தி என் உரையை தொடர்கிறேன். நம் சங்கத்தின் தோற்றமும் வளர்ச்சியும் பற்றி புதிதாக வந்திருக்கும், அண்மையில் சேர்ந்திருக்கும், ஐடியில் பணிபுரியும் பல உறுப்பினர்களுக்கு தெரியாது என்பதால் சில தகவல்களை நான் சொல்ல ஆசைப்படுகிறேன். 1986ஆம் ஆண்டு ஜனவரி 1 தேதி இந்த சங்கம் தொடங்கப்பட்டது. நான் சென்னை வானொலியில் பணிபுரிந்து கொண்டு மயிலாப்பூரில் வசித்து வந்தேன். திருவான்மியூரில் வீடு கட்டி கொண்டிருந்தேன். இங்கிருந்து சில நண்பர்கள் வந்து ஒரு சங்கம் தொடங்க வேண்டும் என்றும் அதில் நான் தலைவராக பொறுப்பேற்க வேண்டும் என்றும் வேண்டி கேட்டுக்கொண்டார்கள். இந்த சங்கம் 81 உறுப்பினர்களுடன் 1985ஆம் ஆண்டு
ஜனவரி 1 தேதி தொடங்கப்பட்டது. இன்று 350க்கும் மேற்பட்ட உறுப்பினர்கள் இருக்கிறார்கள். முதல் ஆண்டே நம் நகரத்தார் குலத்திற்கு சிறப்பு வாய்ந்த பிள்ளையார் நோன்பை கொண்டாடினோம். அடுத்து 1ஆம் ஆண்டு விழா நடத்தினோம். அந்த ஆண்டு விழாவிற்காக ஒரு மலர் வெளியிட்டு அதில் முகவரி பக்கங்கள் என்று அந்த 81 உறுப்பினர்களுடைய முகவரியையும் பதிப்பித்தோம். அந்த வகையில் பார்த்தால் சென்னை நகரில் முதலாக நகரத்தார்களுக்காக முகவரி கையேடு வெளியிட்ட சங்கம் நம் திருவான்மியூர் நகரத்தார் சங்கம்தான் என்பதில் நாம் பெருமை கொள்ளலாம். முதலாண்டே பிள்ளையார் நோன்பு கொண்டாடத் தொடங்கி தொடர்ந்து சிறப்பாக நடத்தி வருகிறோம். 3ஆம் ஆண்டு முதல் திருப்போரூர் பாத யாத்திரையை தொடர்ந்து நடத்தி வருகிறோம். 34 ஆண்டுகளாக தொடர்ந்து திருப்போரூர் பாத யாத்திரை சென்று வருகிறோம். அண்மையில் 5வது முறையாக முகவரி கையேடு ஒன்றை வெளியிட்டோம். தொடக்க முதல் மாதாந்திர கார்த்திகை நடத்தி வருகிறோம். அதற்கு நம்முடைய உறுப்பினர்களில் சிலர் உபயதாரர்களாக இருந்து நடத்தி வருகிறார்கள். இன்னும் இதில் பங்கேற்க விரும்பும் உபயதாரர்கள் நம்முடைய செயலாளரிடம் தங்கள் பெயரை கொடுத்து அதில் உங்களுடைய திருப்பணியையும் இணைத்து கொள்ளலாம். 1988 முதல் பிரம்மோற்சவத்தில் ஒரு திருவிழாவை உபயமாக செய்கிறோம். அதை ஒட்டி நகரத்தார்களுக்கே உரிய தண்ணீர் பந்தலும் வைத்து நடத்தி வருகிறோம். நீர்மோர் பானகம் ஆகியவற்றை விநியோகம் செய்து வருகிறோம். பிறகு திருவான்மியூர் மருந்தீஸ்வரர் கோயிலில் பழக்கத்தில் இல்லாத ஒரு திருவிழாவை அறநிலையத்துறையின் ஒப்புதலோடு நாங்கள் தொடங்கினோம். அதுதான் நகரத்தாருக்கே உரிய சூரசம்மார விழா. சூரனுடைய பொம்மை, தேர் ஆகியவற்றை காரைக்குடியிலிருந்து செய்து இங்கு கொண்டு வந்து அந்த விழாவை தொடங்கினோம். பின்னர் அதற்காக 1 லட்சம் ரூபாயில் வெள்ளியில் சம்ஹார வேல் என்று சொல்லப்படும் வேல் ஒன்றை செய்து வைத்தோம். பிறகு முருகனுக்கு சாத்துவதற்காக 8 லட்சம் ரூபாய் செலவில் வைரவேல் ஒன்றும் செய்து வைத்தோம். இந்த இரண்டும் நம்முடைய விழாக்களுக்கு மட்டுமே அந்த கோவிலில் இருந்து பயன்படுத்தப்படுகிறது. கடந்த 5 ஆண்டுகளாக திருவான்மியூர் மருந்தீஸ்வரர் கோவிலில் தைப்பூச திருவிழாவும் நடத்தி வருகிறோம். அபிராமி ராமநாதன் அவர்களின் அறக்கட்டளை மூலமாக நம்முடைய உறுப்பினர்களின் பிள்ளைகளுக்கு கல்வி நிதி உதவியும் செய்து வருகிறோம். இது தவிர அவ்வப்போது 1 நாள் 2 நாள் சுற்றுலாக்களும் நடத்தி வருகிறோம். சொத்து சேர்ப்பது நம் சங்கத்தின் நோக்கமல்ல. இன்றைக்கு இருக்கும் விலைவாசியில் அது அவ்வளவு எளிதானதும் அல்ல. ஆனாலும் சொத்தை சேர்த்து நீ நான் என்று போட்டி போடுவதை விட தேவைக்கேற்ப பொருள் தேடி சங்கத்தை சிறப்பாக நடத்துவதே எங்கள் குறிக்கோள். எங்களுடைய நிர்வாக குழு, செயற்குழு உறுப்பினர்கள் சிறப்பாக ஒற்றுமையாக பணியாற்றி வருகிறார்கள். அவர்கள் அனைவருக்கும் நன்றி. நம் சங்கத்தில் 81 உறுப்பினர்களில் தொடங்கி இப்போது 350 உறுப்பினர்கள் இருக்கிறார்கள் என்பது பெருமைப்பட வேண்டிய ஒரு விஷயம். சென்னை நகரம் முழுவதும் நீலாங்கரை, கேளம்பாக்கம், பெருங்களத்தூர் முதல் திருவற்றியூர், மயிலாப்பூர் முதல் அம்பத்தூர், ஆவடி வரை பறந்து விரிந்து இருக்கிறார்கள் நம் உறுப்பினர்கள். அந்த அவ்வளவு தொலைவிலிருந்து வந்து நம்முடைய நிகழ்வுகளில் அவர்கள் கலந்து கொள்கிறார்கள். சென்னையில் பகுதி வாரி சங்கங்கள் 10, செட்டிநாட்டு நகரத்தார் ஊர்களின் பெயர் வாரியாக 25 சங்கங்களுமாக 35 சங்கங்கள் இயங்கி வருகின்றன. இந்த வரிசையில் திருவொற்றியூர் நகரத்தார் சங்கம் முதலில் தொடங்கப்பட்டது. 2வதாக தொடங்கப்பட்ட சங்கம் என்ற பெருமை நமது திருவான்மியூர் நகரத்தார் சங்கத்திற்கு உண்டு. அந்த பெருமையை தக்க வைத்து நம் சங்கத்தை மென்மேலும் வளரச் செய்வோம் என்று நம்முடைய உறுப்பினர்களுடைய ஒத்துழைப்பை வேண்டுகிறேன். நன்றி, வணக்கம். ஆரம்ப காலம் முதல் எண்ணற்ற நிகழ்வுகளை வாரி வழங்கி அறிமுக உரையாற்றிய கௌரவ தலைவர் ஜெயங்கொண்டான் அவர்களுக்கு நன்றி. அடுத்ததாக நம் ஆவலுடன் எதிர்பார்த்த சிறப்பு உரை. நகரத்தார் ஊர்களிலேயே தனி சிறப்பு கொண்டு கோட்டையை தன் பெயரிலேயே கொண்டுள்ள தேவக்கோட்டைக்கு எத்தனையோ பெருமையுண்டு. அதிக நகரத்தார்கள் கொண்ட முதல் ஊர் தேவக்கோட்டை. எல்லாவற்றிற்கும் மகுடமாய் திரு A.R. லக்ஷ்மணன் என்ற பெயர் சொன்னாலே புகழ் விளங்கும். லட்சக்கணக்கான வழக்குகளில் நியாயமான தீர்ப்புகளை வழங்கி நீங்கா இடம் பிடித்தவர். நீதியரசர் என்றால் அது அவருக்கு தான் பொருந்தும். அவர் தன் மைந்தர் திரு A.R.L. சுந்தரேசன் அவர்கள் புலிக்கு பிறந்தது பூனையாகுமா என்ற பழமொழிக்கேற்ப தந்தையின் அடியொற்றி தன் வழக்கறிஞர் பணியில் மகுடம் சேர்த்து கொண்டிருக்கிறார். தனது 22வது வயதில் வழக்கறிஞராக பதிவு செய்து கொண்ட திரு சுந்தரேசன் அவர்கள் அந்த இளம் வயதிலேயே மிகப்பெரிய கார்ப்பரேட் நிறுவனங்களுக்கும் தனி மனிதர்களுக்கும் வழக்கறிஞராக பணியாற்ற தொடங்கினார்.
38வது வயதிலேயே மூத்த வழக்கறிஞர் என்ற பெருமையை இவர் பெற்றார். இளம் வயதிலேயே இந்த பெருமையை பெற்ற மெட்ராஸ் பார் அசோசியேஷன் சேர்ந்த முதல் வழக்கறிஞர் இவர்தான் என்பது குறிப்பிடத்தக்கது. இவர் தமிழ்நாடு டாக்டர் எம்ஜிஆர் மெடிக்கல் யூனிவர்சிட்டி, காரைக்குடி அழகப்பா யூனிவர்சிட்டி, AICTE எனப்படும் அகில இந்திய தொழில்நுட்ப கல்விக்குழு உறுப்பினராகவும் இருந்து வருகிறார். இவரது நிறுவனம் ரிலையன்ஸ், வேதாந்தா, ஸ்பிக், சன் குரூப், செயின்ட் மைக்கேல்ஸ் அகாடமி உள்ளிட்ட பல்வேறு நிறுவனங்களுக்கு தமிழக அரசுக்கும் வழக்குகள் ஆலோசனை வழங்கி வருகின்றது. Now he is appointed as an additional solicitor general of India in High Court of Madras. இத்தகைய பெருமைக்குரிய திரு ARL சுந்தரேசன் அவர்களை தற்பொழுது தலைமை உரையாற்ற அன்புடன் அழைக்கிறோம். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். மேடையில் வீற்றிருக்கும் ஐயா ஜெயங்கொண்டான் அவர்களே, சங்கத் தலைவர் அவர்களே, எனக்கு பின் இனிமையாக பேச காத்திருக்கும் அண்ணன் ராமநாதன் முத்தப்பன் அவர்களே, ஆச்சி கலைமதி ஆனந்த் அவர்களே, முன்னால் இருக்கும் பெரியோர்களே, ஆச்சிமார்களே, குழந்தை செல்வங்களே, அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இந்த 37வது ஆண்டு விழா நடக்கப்போகுது. நீங்கள் வந்து கலந்துக்கணும்னு சொல்லி ஐயா கேட்டாங்க. நான் உடனடியாக சரின்னு சொல்லிட்டேன். அது அந்த சங்கம் என்ன பண்ணுறீங்க, என்ன ஏது எதுவுமே நான் கேட்டுக்கல. ஏன்னா அவங்க குடும்பத்துக்கும் எங்களுக்கும் இருக்க தொடர்பு, அதில் எனக்கு அவங்களுக்கு இருக்க நம்பிக்கை. இவங்க ஃபாதர், இவங்களோட அப்பச்சி கனகாசப செட்டியார் அப்படிங்கிறது எங்களோட டான்டெக்ஸ் கடையில் நாங்களாம் எல்கேஜி யூகேஜி படிக்கும்போது அவங்க அக்கௌண்டண்ட்டாக இருந்தாங்க. அவங்களோட ஹேண்ட் ரைட்டிங்கை பார்த்தா இங்கிலீஷ், தமிழ் அண்ட் நியூமர் அவ்வளோ மணியாக இருக்கும். அப்படி ஒரு கணக்கு அப்படி எழுதுவாங்க. எதுவுமே பாக்கி வைக்க மாட்டாங்க. அன்னைக்கு கணக்கு அன்னைக்கு முடியும், அந்த மாத கணக்கு அந்த மாதம் முடியும். அப்போ அவங்கள வச்சு இவங்களோட எங்களுக்கு தொடர்பு. நாங்கள்லாம் கிரிக்கெட் விளையாடுறதுக்கு எங்களுக்கு ஸ்டம்ப்பு செஞ்சு கொடுத்ததே இவங்க தான். அந்த மாதிரி ஒரு நல்ல ஃபேமிலி அசோசியேஷன். அவங்க பேரில் நம்பிக்கை. அவங்க ஆரம்பித்த சங்கம், அவங்க ப்ரிசைட் பண்ணுற ஃபங்க்ஷன். அதனால் மறு கேள்வியே கிடையாது. நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டேன். இங்கே வந்ததுக்கப்புறம் பலாரம் சாப்பிடும்போது கொஞ்சம் கேட்டுக்கிட்டேன். அப்புறம் இவங்க பேசும்போது சொன்னா நிறையா. இதெல்லாம் பார்க்கும்போது இந்த சங்கம் 76 ஊர் நகரத்தாரையும் கொண்ட, 9 கோயில் நகரத்தாரையும் கொண்ட ஒரு இடத்தில் இருக்கும் ஒரு சங்கம் போல் தெரிகிறது. அதோட இந்த மாதிரி சங்கம்லாம் ஆரம்பிக்கிறதுக்கு ஒரு பொழுதுபோக்குக்காக ஆரம்பிக்கலை. இதில் கருத்து இருக்குது, அதை நம்ம அச்சீவ் பண்ணுறோம் அப்படிங்கிறது சோஷியல் கெட் டுகெதர், இறைப்பணி, இது ரெண்டையும் கலந்து வெறும் சோஷியல் கெட் டுகெதர் மாதிரியும் இல்லாமல், வெறும் இறைப்பணி மாதிரியும் இல்லாமல், வெறும் இறைப்பணியே செஞ்சுட்டு இருந்தால் பிள்ளையெல்லாம் வரமாட்டா, வெறும் சோஷியல் கெட் டுகெதர் பண்ணிகிட்டு இருந்தால் பெரியவங்களாம் வரமாட்டா. இது ரெண்டும் ஒரு ஜஸ்டிஃபைடு ஒரு பேலன்ஸ் பிட்வீன் த டூ. அந்த மாதிரி வச்சு இவங்க இது இத்தனை வருஷமாக பண்ணிகிட்டு இருக்கிறது இப்போ பல பேருக்கு நம்ம கந்த சஷ்டிக்கு ஊருக்கு போக முடியலையே, தைப்பூசத்துக்கு ஊருக்கு போக முடியலையே அப்படிங்கிற ஒரு கவலையெல்லாம் இல்லாமல், இருக்க இடத்துல தைப்பூசம் நடக்குது, இருக்க இடத்துல கந்த சஷ்டி நடக்குது, இருக்க இடத்துல பிள்ளையார் நோன்பு நடக்குது. அவ்வளவு நம்ம நகரத்தார் முறைப்படி நம்ம எல்லாருமா ஒன்றா சேர்ந்து பண்ணுறதுக்கு ஒரு அமைப்பு. இந்த மாதிரி அமைப்பு இதுதான் 2வது சங்கம் சென்னையில் ஆரம்பித்ததில் 37 வருஷமாக வருஷம் தவறாமல் நடத்திட்டு இருக்காங்க. அப்படின்னா இதில் ஆரம்பித்தவங்களும் சரி, சேர்ந்தவங்களும் சரி, இன்றைக்கி கண்டினியூ பண்ணுறவங்களும் சரி, எல்லாருமா சேர்ந்து பண்ண ஒரு குடும்ப டீம் ஒர்க் அப்படிங்கிறது அவ்வளவு பேருக்கும் இதை பாராட்டணும். இந்த சங்கங்கள் இப்படி இருக்கிறத பார்த்து மற்றவங்க போட்டி இல்லாமல், பொறாமை இல்லாமல், எலெக்ஷன் இல்லாமல் இந்த மாதிரி நடத்திக்கிட்டே வரணும் அப்படிங்கிறது அது என்னோட ஒரு தாழ்மையான கருத்து. நான் இங்கே பல ஈவெண்ட்ஸ் எல்லாம் இருக்குது. நான் நடுவில் பேசி இதில் உங்களுக்கும் அந்த ஈவெண்ட்டுக்கும் நடுவில் நான் இருக்கிறதுக்கு இல்லை. நான் இங்கே ஐ ஹவ் நாட் கம் டு ப்ரிசைட் ஓவர் த ஃபங்க்ஷன், ஐ ஹவ் கம் டு பார்ட்டிசிபேட் இன் திஸ் ஃபங்க்ஷன். இது ஒரு ஒன் டே பிக்னிக் மாதிரி. காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டு, மத்தியானம் லஞ்சு, ஈவினிங் டீ, நடுவில் கேம்ஸு,
எல்லாமா சேர்ந்து எல்லார் ஃபேமிலிஸும் வந்து கன்வீனியண்ட்டாக ஒரு சண்டே அன்னைக்கு சாட்டர்டே ஈவினிங் எல்லாருமா ரிலாக்ஸ் ஆகி சண்டே மார்னிங் வந்துட்டு ஒரு ஃபேமிலியோடு இருந்துட்டு போகிற மாதிரி ஒரு ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. கங்க்ராச்சுலேஷன்ஸ் டு ஆல் தி ஆர்கனைசர்ஸ் ஃபார் தி எக்ஸலண்ட் அரேஞ்ச்மெண்ட். இதை சூஸ் பண்ணியிருக்க இடமும் ரொம்ப ஒரு அருமையான இடம். திருவான்மியூருக்கு ரொம்ப பக்கம். அதாவது இட்ஸ் லைக் எவ்ரிபடி ஃபீல்ஸ் ஹோம் அவே ஃப்ரம் ஹோம் மாதிரி. நம்ம வீட்டை விட்டுட்டு எங்கேயோ வெளியில் போகிறோங்கிற மாதிரி இல்லாமல் இங்கே வந்து வீட்டில் இருக்க எல்லாரோடையும் சேர்ந்து வி ஆர் ஸ்பெண்டிங் ஒன் டே, அந்த மாதிரி ஒரு அரேஞ்ச்மெண்ட் பண்ணியிருக்காங்க. ரொம்ப 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 சந்தோஷம். சும்மா எனக்கு நான் சொல்லணும்னு நினச்ச 1-2 கருத்து மட்டும். இப்போ இவர் சொன்னது வந்து இப்போ 3rd ஜெனரேஷன் இஸ் நவ் மேனேஜிங் திஸ் அசோசியேஷன். இந்த அசோசியேஷன் வந்து இப்படியே அடுத்தடுத்த ஜெனரேஷன் வந்து பண்ணிகிட்டே இருக்கணும். ஏற்கனவே இருந்தவங்க வந்து பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அடுத்த ஜெனரேஷன் வந்து பிஸ்னஸ் வந்து ஒன்று கண்டினியூ பண்ணணும், இல்லை படிப்பு. ஒன்ஸ் படிப்புன்னு வந்துருச்சுன்னா வாட் யூ ஹேவ் டு கான்சென்ட்ரேட் இஸ் தட் நம்மெல்லாம் வந்து ஃபார்வர்ட் கம்யூனிட்டி, நமக்கு எந்த ரிசர்வேஷனும் கிடையாது. எந்த காலேஜுக்கு போனாலும் சீட் வந்து ஒன்லி ஆன் மெரிட். அப்படிங்கும்போது 1/2 மார்க் 1 மார்க் வித்தியாசத்தில் கூட வந்து சீட்டை நம்ம இழக்கிற மாதிரியும் ரொம்ப பணம் கொடுத்து சீட் வாங்குற மாதிரியும் வந்துடும். அதனால் ஐதர் ஃபால் இன் லைன் வித் த பேரண்ட்ஸ் ஹூ ஆர் டூயிங் பிஸ்னஸ். அவங்களோட தொழிலை அவங்க இருக்கும்போதே கற்றுக்கிட்டு அந்த தொழிலை கண்டினியூ பண்ணுற மாதிரி அந்த லைனுக்கு வாங்க. இல்லை படிப்பு அப்படிங்கிற முடிவாயிடுச்சுன்னா தொழிலில் பாதிக்கால் படிப்பில் பாதிக்கால் வச்சின்னா அங்கேயும் இருக்க மாட்டீங்க, இங்கேயும் இருக்க மாட்டீங்க. படிப்புனா படிப்பு ஃபுல்லாக அதில் கான்சென்ட்ரேட் பண்ணுங்கள். பண்ணிவிட்டு எவ்வளவோ மெத்தட்ஸ் ஆஃப் லேர்னிங் இருக்குது. ஆன்லைனில் எவ்வளோ கிளாஸஸ் இருக்குது, போய் படிக்கிற கிளாஸஸ் இருக்குது. அட்லீஸ்ட் 9th 10th 11th 12th தட் இஸ் த மோஸ்ட் க்ரூஷியல் பார்ட் ஆஃப் த லைஃப் ஆஃப் எனி ஸ்டூடெண்ட். அந்த சமயத்தில் நல்லா கான்சென்ட்ரேட் பண்ணி படித்தா நமக்கு வந்து 95 96 மார்க்ஸ் வாங்குறதெல்லாம் வந்து ஒன்றும் பெரிய கஷ்டம் இருக்காது. அந்த மாதிரி மார்க்ஸ் வாங்கி இதுதான் நம்மளோட லைஃப் அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி வந்து சூஸ் யுவர் கேரியர். அட்வொகேட்டாக இருக்கலாம், இன்ஜினியராக இருக்கலாம், சார்ட்டர்ட் அக்கௌண்ட்டாக இருக்கலாம், மேனேஜ்மெண்ட் லைனுக்கு போகலாம், டாக்டர்ஸாக இருக்கலாம். என்ன லைன் வேணுமோ அந்த லைனுக்கு ஏற்ற மாதிரி கான்சென்ட்ரேட் பண்ணி அதில் படித்தா பேரண்ட்ஸ் வில் பி ஹாப்பி. யூ கேன் செட்டில் யுவர் லைஃப் அண்ட் தென் யூ கேன் ஹெல்ப் அதர்ஸ். அந்த ஸோ ஃபோக்கஸ் ஃபார் த 4 years ஒன்லி ஆன் யுவர் ஸ்டடீஸ். அப்புறம் அடுத்து கல்யாணம் பேசுகிறது அதெல்லாம் வந்து இப்போ சங்கமாக இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து 76 ஊரும் இங்கே இருக்குது, 9 நகரக்கோயிலும் இங்கே இருக்குது. ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்கிறது கொள்வது, இது திருமணங்கள் முடிவு செய்வதற்கு யாரால் எவ்வளோ உதவி செய்ய முடியுமோ உதவி செய்யுங்க. உதவி செய்யும்போது எதையுமே கூட்டி குறைச்சி சொல்லாமல், எதையுமே மறைச்சி சொல்லாமல், எல்லாத்தையும் ப்ளெயினாக நம்ம என்னென்ன சொல்லணுமோ. ஏன்னா இன்றைக்கி நம்ம வந்து ஒரு கல்யாணம் வந்து பொண்ணு மாப்பிள்ளை பார்க்குறாங்க, அந்த கல்யாணம் முடியணுமே, இவங்களுக்கு இடமே அமைய மாட்டேங்குது, அந்த பொண்ணுக்கு இடமே அமைய மாட்டேங்குது, அதனால் கல்யாணம் முடிஞ்சால் சரி அப்படின்னு நினைக்காம. ஏன்னா நாங்கள் வந்து பல இடத்துல பல கஷ்டங்கள் வந்து கோர்ட்டுக்கு வருது. அந்த மாதிரிலாம் வராமல் இருக்கிறதுக்கு காரணம் வந்து ஆரம்பத்திலேயே எல்லாத்தையும் சொல்லிவிட்டு ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிஞ்சு 2 ஃபேமிலி ஒத்துக்கிட்டாங்கன்னா அது வந்து ப்ராப்ளம். இன்றைக்கி இந்த பேசி முடித்தா போதும் அப்படின்னா அன்னைக்கு திருமணத்தோடு எல்லோரும் போயிடுவாங்க. பேசி விட்டவங்களும் போயிடுவாங்க, கல்யாணத்துக்கு விருந்துக்கு வந்தவங்களும் போயிடுவாங்க. அதுக்கப்புறம் அதை லிவ் பண்ண வேண்டியது பொண்ணு மாப்பிள்ளை, அவங்க அப்பா அம்மா, இவங்க அப்பா அம்மா. ஒருத்தருக்கு ஒருத்தர் மனக்கசப்பு வந்துச்சா ரொம்ப கஷ்டம். இவங்களால் அவங்கள குத்தம் சொல்லவும் முடியாது, அதை சரி பண்ணிட்டு போகவும் முடியாது. அதனால் கல்யாணம் பண்ணணும், கல்யாணம் பேசணும், ஹெல்ப் பண்ணணும். ஆனால் உள்ளதை உள்ளபடி சொல்லி என்னென்ன சொல்லணுமோ எல்லாம் சொல்லி 1 நாள் 2 நாள் யோசிக்கட்டும், டைம் கொடுங்க. பொண்ணு மாப்பிள்ளைக்கு 100% பிடிக்கட்டும், அதுக்கப்புறம் பண்ணுங்கள். ஒன்ஸ் கல்யாணம் ஆயிடுச்சுன்னா மை லாஸ்ட் அட்வைஸ், கம்பேட்டபிலிட்டி இஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். ஹஸ்பண்ட் ஒய்ஃபுக்கு விட்டு கொடுக்குறதும், ஒய்ஃப் ஹஸ்பண்டுக்கு விட்டு கொடுக்குறதும், விட்டு கொடுத்ததுக்கப்புறம் நான் விட்டு கொடுத்துட்டேன்னு சொல்லி காமிக்கக்கூடாது. விட்டு கொடுத்துட்டேன்னு சொல்லி காமிச்சா அதுவே வந்து அடுத்த ப்ராப்ளமாக வந்துடும். விட்டு கொடுத்தீங்கன்னா பி வெரி ஹாப்பி அபவுட் இட். இப்போ நான்லாம் வந்து ஆஃபீஸ்க்கு போனேன்னா வந்து ராத்திரி 10:30 மணிக்கு வருவேன், 11 மணிக்கு வருவேன், சில நாள் 12 மணிக்கு வருவேன். ஒய்ஃப் வந்து ரொம்ப ரொம்ப கம்பேட்டபிளாக
நான் வந்து ஒரு 30 இயர்ஸ் 35 இயர்ஸ் நான் வந்து இப்போ ப்ராக்டிஸில் இருக்கேன் சஸ்டெயின்டாக அப்படின்னா ஒய்ஃபோட சப்போர்ட் இல்லாமல் எந்த அட்வொகேட்டாலையும் வர முடியாது. ஆனால் நான் உங்களுக்காக 12 மணி வரைக்கும் காத்திருந்தேன், அதை கூட நீங்கள் யோசிக்கல அப்படின்னு சொன்னால் அந்த காத்திருந்ததோட அர்த்தமே போயிடும், அதுவே வந்து ப்ராப்ளமாக வந்து. அதனால ஹெல்ப் ஈச் அதர். நாங்கள் கல்யாணம் பண்ண காலத்தில் ஹவுஸ் ஒய்ஃபு நம்ம ஒர்க்கிங், ஸோ ஒன் சைட். இப்போ வந்து அப்படி எதிர்பார்க்க முடியாது. பொண்ணும் வேலைக்கு போகுது, மாப்பிள்ளையும் வேலைக்கு போகிறாங்க. ஸோ ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து ஹெல்ப் பண்ணணும், 2 பேருமே வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் ஹெல்ப் பண்ணணும். கம்பேட்டபிலிட்டி இன்க்ரீஸ் பண்ணிக்கங்க. த மோர் யூ இன்க்ரீஸ் யுவர் கம்பேட்டபிலிட்டி, த மோர் ஜாய் யூ வில் ஹேவ் இன் லைஃப். ஒரு சின்ன ப்ராப்ளம் வந்தால் கூட மனக்கசப்பு, அந்த மனக்கசப்பை வந்து அவாய்ட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும் அப்படிங்கிறத பார்க்கணும். இது எல்லாத்தையும் நம்ம பார்த்தோம்னா நம்மளோட கம்யூனிட்டி வந்து எந்த லெவலுக்கோ போகும். நம்ம தான் அந்த காலத்தில் ஸ்கூல் ஆரம்பித்தது, காலேஜ் ஆரம்பித்தது, இண்டஸ்ட்ரீஸ் ஆரம்பித்தது எல்லாம் நம்ம தான். அந்த மாதிரி எதையுமே நம்ம வந்து இழக்காமல் ஒருத்தரோட ஒருத்தர் நம்ம வந்து ஆஸ் அ கம்யூனிட்டி நம்ம எல்லாரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஹெல்ப் பண்ணிகிட்டு இருந்தோம்னா, நம்ம இப்போ இந்த திருவான்மியூர் சங்கம் வந்து இப்போ இங்கே என்ன பண்ணுறாங்களோ, அமெரிக்காவில் இருக்க நகரத்தார் சங்கம்லாம் தீபாவளிக்கு ஒரு நாள் கூடுறாங்க, பிள்ளையார் நோன்புக்கு ஒரு நாள் கூடுறாங்க, அங்கே கோயில் கட்டுறாங்க. ஸோ அவ்வளோ தூரம் போய் பண்ணுறவங்க இங்கே வந்து 37 வருஷமாக வந்து இங்கே பண்ணிகிட்டு இருக்காங்கன்னா அதை விடாமல் தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருக்கணும். அவ்வளோ மெம்பர்ஸும் இதில் மெம்பர் ஆகணும். அண்ணே, நான் ஒன்று கேட்டுக்கிறேன், நாங்கள் அடையாறில் வந்து நகரத்தார் சங்கம் கிடையாது, அதனால் நாங்கள் வந்து திருவான்மியூர் சங்கத்தில் சேர்ந்துக்கலாம்னா எங்களுக்கு கொஞ்சம் சேர்த்துக்க உறுப்பினராக. அதனால் இந்த விழாவிற்கு என்னை அழைத்ததற்கு மிக்க நன்றி. நான் ஏதாவது ஓவர் ஸ்டெப் பண்ணி சின்ன பையன் இவன் அட்வைஸ் பண்ணுறான் அப்படின்னு யாரும் தப்பாக நினச்சிக்காதீங்க. எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்லணுங்கிறதுக்காக நான் சொன்னேன். மற்றபடி ஐ தேங்க் எவ்ரி ஒன். ஐ விஷ் ஆல் த சில்ட்ரன் ஆல் த பெஸ்ட் டு ஹாவ் அ கிரேட் ஃபியூச்சர் இன் லைஃப். தேங்க்யூ. மேலை சிவபுரியின் பெருமைக்கு பெருமை செய்யும் மற்றும் ஒரு துடிப்புமிகு இளைஞர் திரு ராமநாதன் முத்தப்பன் அவர்கள். இவர் BE கோல்டு மெடலிஸ்ட் மற்றும் MBA பட்டதாரி, மிக சிறந்த தொழில் முனைவர், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கன்சியூமர் ப்ராடக்ட்ஸ் என்கிற வணிகத்தை திறம்பட நடத்தி வருபவர். அண்ணாமலை யூனிவர்சிட்டி சிதம்பரம், ஐன்ஸ்டீன் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் திருநெல்வேலி, MAM காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் திருச்சி ஆகியவற்றிற்கு கெஸ்ட் ஃபேக்கல்ட்டியாக செல்கின்றவர். நிறைய சுய முன்னேற்ற நிகழ்வுகளை நடத்தி கொண்டு இருப்பவர். நகரத்தார் பிஸ்னஸ் கம்யூனிகேஷன் அதாவது NBC அமைப்புடன் தொடர்பு கொண்டு நிறைய பயிற்சி வகுப்புகளை நடத்தி வருபவர். வெகு நாட்களுக்கு முன்பே விசுவின் அரட்டை அரங்கத்தில் நட்சத்திர பேச்சாளர் விருது பெற்றவர். ராஜ் டிவியின் அகட விகடத்திலும் பரிசு பெற்றவர். சுறுசுறுப்பின் இலக்கணம், அறிவு களஞ்சியம், திருச்சி வானொலியில் அடிக்கடி சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு தமிழ் விருது படைப்பவர். மிக சிறந்த ஆன்மீக சொற்பொழிவாளர். இத்தகைய பெருமைக்குரிய திரு ராமநாதன் முத்தப்பன் அவர்களை உரையாற்ற அன்புடன் அழைக்கிறேன்.